Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனலில் ஆல்ரெடி பேட்ச்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த பேட்சுக்கு வந்து நீங்கள் எப்படி நடத்துவீங்க, எந்த மாதிரிலாம் நடத்துவீங்க, ஸோ வந்து டெஸ்ட் எப்படி நீங்கள் வந்து கொடுப்பீங்க, கொஷின் பேப்பர் எந்த மாதிரி இருக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஷார்ட் நோட்ஸ் எந்த மாதிரி இருக்கும், மேக்ஸ் வந்து பைலிங்கலாக இருக்குமா, அந்த மாதிரி நிறையா டவுட்ஸ் எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கான சாம்பிள்லாம் கொடுங்க அப்படின்லாம் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான சாம்பிள் வீடியோவாக தான் நான் இது வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட பேட்ச் டீட்டெயில்ஸை வந்து ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட பேட்ச் வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 99 நாளைக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் ரெண்டுமே சேர்த்து. தமிழில் பார்த்தா புது சமச்சீர் 6லேருந்து 12th வரைக்கும், பழைய சமச்சீர் 6லேருந்து 10th வரைக்கும். இது ஃபுல்லாக வந்து அட்டை டு அட்டை நம்ம வந்து கொண்டு போகிறோம். அட்டை டு அட்டைனா என்னன்னே தெரியலங்க, ஃப்ரெஷராக இருக்கேன் நான், அட்டை டு அட்டைங்கிறீங்களே அப்படின்னா அட்டை டு அட்டைங்கிறது ஒன்றுமே கிடையாதுங்க. சிலபஸில் சில டாபிக் இல்லாமல் இருக்கும். அந்த டாபிக் என்ன பண்ணுவாங்க, சிலபஸ் வைஸ் வச்சு படிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க. நம்ம அந்த சிலபஸில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வரிசையாக நம்ம படிக்க போகிறோம். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அட்டை டு அட்டைன்னுவாங்க. ஒரு வரி கூட விடாமல் படிக்கணும், அது அட்டை டு அட்டை கிடையாது. சிலபஸில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது, அதுதான் அட்டை டு அட்டைன்னுவாங்க. அதை நினச்சி பெருசாக பயப்படாதீங்க. நிறையா ஃப்ரெஷர்ஸ் வந்து என்கிட்ட வந்து எனக்கு பயமாக இருக்குது, அட்டை டு அட்டைன்றாங்க, நான் இவ்வளோ எப்படி மெமரைஸ் பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேர் வாய்ஸ் நோட் அனுப்புகிறாங்க. ஸோ அட்டை டு அட்டைனா இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. அண்ட் கூடவே மேக்ஸும் வந்து ரெகுலராக படிக்க போகிறோம். மேக்ஸ் வந்து எப்படி படிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து ஆர்டர் வைஸ் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ சிலபஸில் இருக்க மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு டாபிக் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, தனி வட்டி தான் நம்ம படிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட் படிக்க போகிறோம். அதுக்கான வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன் நம்மளோட சேனலே. மேக்ஸுக்கான வேர் டு ஸ்டடி இந்த தலைப்பு எந்த கிளாஸில், எந்த டேர்மில், எந்த சாப்டரில் இருக்குங்கிறத முதற்கொண்டு நான் கொடுத்துட்டேன். ஸோ அந்த வகையில் தனி வட்டிங்கிறதா நம்ம படிக்க போகிறோம். மேக்ஸுமே வந்து நான் உங்களுக்கு கிளாஸ் நடத்திடுவேன். அந்த கிளாஸில் நான் என்ன சம்ஸ் நடத்தணும்னா அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினை நான் உங்களுக்கு டெஸ்ட் வைப்பேன். அப்போது நான் நடத்தின சம்ஸ்க்கான சொல்யூஷனும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் நான் உங்களுக்கு டெஸ்ட் வச்சேன் இல்லைங்களா, அதுக்கான சொல்யூஷனும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அப்போ நீங்கள் சைட் பை சைடு ஸ்கூல் புக்கும் படிச்சிடுவீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினும் படிச்சிடுவீங்க. ஓகேங்களா. மேக்ஸ் வந்து இந்த மாதிரி தெளிவாக நம்ம போகிறோம். தமிழில் என்னென்ன கவர் பண்ணணுமோ, புது சமச்சீர் பழைய சமச்சீர் எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2024 முடிகிற டைமில் நம்ம வந்து முடிச்சிடுவோம். ஓகேங்களா. 2025 அடுத்த ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெனரல் ஸ்டடீஸ்க்காக. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், யூனிட் 8ல் தமிழோட போர்ஷன் கொஞ்சம் வரும். அதுலேருந்து ஒரு 4 அல்லது 5 கொஸ்டின். அப்படி பார்க்கும்போது 130 கொஸ்டினுக்கு நம்ம ரெடி ஆயிடுவோம். ஓகேங்களா. மிச்சம் 70 கொஷின் இருக்கும் இல்லைங்களா. குரூப் 4ல் 200 கொஷினில் 130 கொஷினுக்கு நம்ம இங்கே ரெடி ஆகிறோம் அப்படின்னா, உங்கள் அதிகபட்சம் நீங்கள் ஒரு 120 கொஷின் கூட வச்சுக்கோங்க. 10 கொஷின் கூட நீங்கள் தப்பாயிருங்க அப்படின்னு கூட விட்டுட்டிங்கன்னா ஒரு 120 கொஷினுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. மிச்சம் 70 கொஷினுக்கு நம்ம ஜிஎஸ் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த 70 கொஷினுக்கு ஜிஎஸ் பேட்ச் வந்து நமக்கு நிறையா டைம் இருக்கும். நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு ஈஸியாக குரூப் 4 வரதுக்குள்ளே தெளிவாயிடலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்மளோட பேட்சோட பிளானிங்காக வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரெகுலராக ஒரு நாளைக்கு 3 rupees அப்படிங்கிற பேசிஸில் இந்த பேட்சோட டோட்டல் ப்ரைஸ், அந்த மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் கொஷின் பேப்பர், அதுக்கான கிளாஸு எல்லாமே சேர்த்து இந்த பேட்ச் மொத்தமாக 99 நாளைக்கு 300 ரூபா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்தராக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் விசாரிச்சுக்கலாம். ஓகேங்க. இப்போ வந்து ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து காட்டுறேன். இப்போ வந்து 6th முதல் இயலில் முதல் செய்யுள் இன்பத்தமிழ் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா. நான் சும்மா ஒரு ஓரலாக வந்து எப்படி நம்ம நடத்துவோங்கிறத மட்டும் காட்டுறேன். எப்போவுமே ஒரு லெசனுக்குள்ள நம்ம வரும்போது இந்த நுழையும் முன் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வாசிக்கணும். எல்லா வகுப்புலையுமே இந்த முதல் இயலில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளோட தாய்மொழியை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் இப்போ இந்த இயலும் என்ன தான் இருக்கும், நம்ம தமிழ் மொழியை பற்றி தான் இருக்கும். இது என்ன கண்டென்ட்னா, பாரதிதாசன் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா தமிழுக்கு வந்து பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்கார். இதுதான் இந்த இதுலேயே இருக்கும். சரிங்களா. அப்போ இந்த நுழையும் முன்னில் ஒரு பாயிண்ட் நமக்கு முக்கியம். யார் வந்து தமிழுக்கு பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்திருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். பல பெயர்கள் சூட்டி மகிழ்ந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன். இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இந்த செய்யுள் பாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்டார் போட்டிருந்துச்சு அப்படின்னாலே என்னதுங்க, மனப்பாட பாட்டு இல்லைங்களா. ஸோ நல்லா தெளிவாக ரீட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் மக்க படிக்கணும்லாம் நான் சொல்ல வரல. ஒரு 4-5 வாட்டி நீங்கள் ரீட் பண்ணி பார்க்க உங்களுக்கே அந்த லைன்ஸ் வந்து ஓரளவுக்கு மனப்பாடம் ஆன மாதிரி ஆகிடும். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல்.
தமிழெங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழெங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ தமிழை பற்றி ஃபுல்லாக வந்து பாராட்டி பாடியிருக்கார் இல்லைங்களா. அந்த 3 வரி தான் வந்து மனப்பாட வரி. இந்த 3 அந்த 6 லைனுங்க, இந்த 3 ஸ்டான்ஸா ஓகேங்களா. ஸோ இது வந்து மனப்பாட வரி. நல்லா வந்து திரும்ப திரும்ப ரீட் பண்ணி பார்க்கணும். ஸோ தமிழுக்கு பல பேர்கள் சூட்டி மகிழ்ந்தாருங்கிறப்ப அமுதென்று பேர், நிலவென்று பேர், மனம் என்று பேர்னு சொல்லிட்டு 3 பேர் வச்சுருக்காரு. என்னென்னங்க தமிழுக்கு வேறு பேர்கள் என்னென்னு கேட்டால் அமுது, நிலவு, மனம், அவ்வளோதான் ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட்டு பாரதிதாசன் படித்தோம். அடுத்த பாயிண்ட்டு என்னென்ன பெயர்கள் அப்படின்னா இந்த 3 பேர் ஓகேங்களா. சரி, அடுத்து வந்து இதில் என்னங்க படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மார்க்ஸில் மேட்ச் த ஃபாலோயிங்கில் நமக்கு வரும். என்னென்னா இந்த உயிருக்கு நேர், விளைவுக்கு நீர், நிர்மித்த ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வேல், இந்த மாதிரி வரிசையாக வரும். இதை எப்படி ஷார்ட்கட்டோடு படிக்கிறதுங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உயிர் எடுக்கணும்னா கத்தி எடுத்து நேருக்கு நேராக குத்துனா டக்குன்னு உயிர் போயிடும் ஓகேங்களா. அப்போ உயிருக்கு நேர், அவ்வளோதான். இப்படி ஷார்ட்டாக வந்து வச்சுக்கணுங்க, அவ்வளோதான். என்னங்க இது இப்படிலாம் சொல்லி தரீங்கன்னா டக்குன்னு வந்து மெமரைஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது ஓகேங்களா. அடுத்தது விளைவுக்கு நீர் அப்படின்னா இந்த பழைய காலத்தில் தூய தமிழில் பேசுவாங்க. என்னோட இந்த விளைவுக்கு நீர் தான் காரணம், நீ அப்படிங்கிறத நீர் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ இந்த விளைவுக்கு நீர் தான் காரணம், விளைவுக்கு நீர், அவ்வளோதான். நிர்மித்த ஊர், உனக்கு இந்த ஊரை நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோம், நிர்மித்த ஊர், இதுதான் உனக்கு நிர்மித்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு முடிச்சிடணும் ஓகேங்களா. அடுத்தது எப்பயும் இளமையாக இருக்கணும்னா பால் குடிக்கணும், இளமைக்கு பால். புலவருக்கு வேல் இருக்கா, புலவருக்கு வந்து எப்போவுமே அவரோட ஆயுதங்கிறது அவர் எழுத போகிற கையில் இருக்கக்கூடிய பேனா ஓகேங்களா. அப்போ அந்த பேனா தான் அவருக்கான வேல், புலவருக்கு வேல். அடுத்தது உயர்வுக்கு வான், எப்போவுமே வான் அளவுக்கு உயரணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ உயர்வுக்கு வான். அடுத்தது அசதிக்கு சுடர் தந்த தேன், ரொம்ப அசதியாகவே தெரியுது எப்போ பார்த்தாலும் டெய்லியும் தேன் குடி அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ அசதிக்கு சுடர் தந்த தேன், அவ்வளோதான் ஓகேங்களா. அடுத்தது அறிவுக்கு தோல், எப்போவுமே லாஸ்ட்டாக எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லித்தரது எல்லாமே மைண்டில் வந்து நின்றும். அப்போ வந்து கடைசி நிமிஷம் எப்படா கடைசி நிமிஷத்தில் கேட்டால் கூட இவ்வளோ அறிவாக போய் எழுதிடுற அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் தோல் கொடுப்பான் தோழன், என் நண்பன் தான் காரணம் அப்படின்னாங்களா. அப்போ இந்த அறிவுக்கு காரணம் ஏன் தோழன், அப்போ அறிவுக்கு தோல். அடுத்தது வைரத்தின் வாள், என் வைரத்தில் கையை வச்சா என் வாள் தான் பேசும், அவ்வளோதான். வைரத்தின் வாள் முடிஞ்சு. இப்படி தாங்க. ரொம்ப வந்து மனப்பாடம் பண்ணணும்னு கஷ்டப்படாமல் இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஷார்ட்கட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு மெமரைஸ் ஆயிடும். ஸோ இந்த பாடல் எழுதினவர் பாரதிதாசன். ஸோ சும்மா ஒரு சாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு இதை காட்டுறேன். ஸோ லெசன் ஃபுல்லாக இப்போ நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ண மாட்டேன். ஸோ எப்படி நடத்துவோம் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள், என்ன படிக்கணும் ஏது படிக்கணுங்கிறத சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட்கட் வந்து சொல்லி கொடுத்துருவோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளை வந்து கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா அது நமக்கு இலக்கணத்தில் சரியான பொருளை வந்து தேர்வு செய்கையில் வந்து நமக்கு சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ கம்பல்சரி இந்த சொல்லும் பொருளுங்கிறது நம்ம படித்தே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா பாடலோட பொருள்லாம் இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும்லாம் நமக்கு அவசியம் இல்லை. ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், புக் பேக்கில் குருவினா சிறுவினா நெடுவினான்னு இருக்கும். அதனால் பாடலின் பொருளில் கொஷின் ஆன்சருக்கு மார்க் பண்ணி விடுவாங்க, நம்ம மனப்பாடம் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நமக்கு இது தேவையில்லை. ஜஸ்ட் வந்து என்ன பாடலுக்கான அர்த்தம் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு சும்மா ஒரு ரீட் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா போதுமானது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நூல்வெளிங்கிறதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி இ இருக்குது இல்லைங்களா தமிழ் சிலபஸில், அந்த பகுதி இயில் இந்த நூல்வெளி எல்லாமே ரொம்ப 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 முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கணும், எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டோட மனப்பாடம் பண்ணிக்கலாங்கிறது உங்களுக்கு நான் கிளாஸில் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அடுத்தது இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்திருந்து ஆசிரியர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம எப்படி ஷார்ட்கட்டோட படிக்கலாங்கிறது எல்லாமே உங்களுக்கு நாங்கள் கிளாஸில் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் எப்போவுமே புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸும் படித்தோம், இதுக்கான ஆன்சர்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். கிளாஸ் நடத்தும் போதே அதை நாங்கள் சொல்லிடுவோம், நீங்கள் உங்களோட புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஷார்ட் நோட்ஸ் எப்படி இருக்குங்கிறத இந்த ஒரு செய்யுளுக்கு நம்ம பார்த்துடலாம். இதாங்க நம்ம கொடுக்க போகிற ஷார்ட் நோட்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் நான் வந்து கொடுத்துருப்பேன். ப்ளஸ் வந்து புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை அப்படியே கட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஓகேங்களா. அழகாக கீ பாயிண்ட்ஸ் மாதிரி என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும் நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது நம்ம சிலபஸ் வைஸ் நமக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை சொல்லும் பொருளும்னா நம்ம இதுலேயும் சில நேரங்களில் வந்து நாங்கள் கொடுத்துருப்போங்க, ஷார்ட் நோட்ஸ்லேயும் கொடுத்துருப்போம். இருந்தாலும் புக்கில் இருக்கிறத அப்படியே வந்து பார்த்தா சில பேருக்கு வந்து நல்லபடியாக ஞாபகம் வரும். அதனால் கடகடன் ரிவைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு எதெல்லாம் தேவையோ அதை அப்படியே வந்து கொடுத்துருப்போம். நான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ சொல்லும் பொருள் வந்து கொடுத்துருப்பேன். நூல்வெளியில் இருந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு இங்கேயே கவர் ஆகிடுறனால நான் அந்த பாக்ஸ் வந்து நான் கொடுக்கல. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அதுக்கான கீழே ஆசிரியர் பேர் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் படிக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு கட் பண்ணி கொடுத்துருப்பேன். அடுத்து வந்து அப்படியே வரிசையாக வந்து 1 மார்க்கும் வந்து ரிவைஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருப்பேன். அப்போ குவிக் நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும். ரிவிஷன் டக்கு டக்கு நீங்கள் பார்ப்பீங்க, ஓகே இதை நான் படிச்சிட்டேன் இதை படிச்சிட்டேன். புக்கை வந்து திருப்புறதுக்கு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக கடுப்பாக இருக்கும். ஐயோ இதில் பாயிண்ட்டை வேறு மார்க்
பண்ணி வைக்கலையே, எங்கிட்டு ரிவிஷன் பண்ணுறதுன்னு தெரியலேன்ட்டு கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கடன்னு வாசிச்சுட்டு ஓகே இவ்வளோ தான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், ஓகே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தள்ளி விட்டு டெஸ்ட் எழுத வந்துடுவாங்க. ஸோ டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரிவிஷனுக்காக இந்த இதுங்க. ஸோ நீங்கள் ட்ராவலில் இருந்தாலும் ஓகே, எங்கே இருந்தாலும் ஓகே, டக்குன்னு எடுத்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்து இதை வச்சு படிச்சுக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ கொஷின் பேப்பர்ஸ் வந்து இயல் 1க்காக ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த டைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு கொஷின் இருக்கும், அதுக்கான 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கரெக்டான ஆன்சர் வந்து பிக் பண்ணிட்டு உங்களோட ஆன்சர்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட் இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரையும் நாங்கள் சொல்லிடுவோம். அந்த டைம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த இதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான மார்க் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் ப்ரைவேட்டாக வந்து நீங்கள் எங்களுக்கு எல்லாருமே சென்ட் பண்ணிடுவீங்க. ஸோ இதுதான் நம்மளோட பேட்ச்க்கான டோட்டல் ப்ராசஸே. 99 டேஸ்க்கும் இந்த மாதிரி தான் நமக்கு நடக்கும். ஸோ தமிழுக்கு தனியாக, மேக்ஸ்க்கு தனியாக நாங்கள் கொஷின்ஸ் வந்து பிரிச்சே சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டீங்க, இல்லைனா இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது, அந்த டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு தாராளமாக நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 20 தான் நமக்கு லாஸ்ட் டேட். September 21 வந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ குயிக்காக வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.